நண்பா தளபதி சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். அதாவது தனுஷ் சார் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நேற்று கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருந்தாரு, அதுக்கே ஒரு பெரிய பதிலடி வந்திருக்கு, ஒரு பெரிய செருப்படி வந்து தனுஷ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நடந்துச்சு A to Z என்ன நடந்தது நான் அந்த வீடியோ வந்து சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷத்துல வந்து சிஎம் ஆயிட்டாரு, ரொம்ப ஈஸி தான் போல, நம்மளும் வந்து சினிமால இருந்து சீக்கிரம் போனோம்னா ஈஸியா வந்து சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு நானும் அரசியல் கட்சிக்கு தொடங்க போறேன், நானும் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து பல நடிகர்கள் வந்து இப்ப மாத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சூர்யா ரசிகர் மன்றம் சார்பா நானும் அரசியலுக்கு வர மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப தனுஷும் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே கிடையாது. எங்க அண்ணன் வந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு 3வது வருஷத்துல சிஎம் ஆகல. அவர் கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமா வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. பல நலத்திட்ட உதவிகளா வந்து பெண்களுக்கு இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கட்டும், பொதுமக்களுக்கு இருக்கட்டும், மழை வெள்ளமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து எங்க அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதன் பிறகு தன்னுடைய ரசிகர் மன்றத்துல மக்கள் இயக்கமா மாத்தி கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது தெரியாத சில தற்குறிகள் நானும் கட்சி ஆரம்பிக்க போறேன், நானும் சிஎம் ஆயிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்க விஜய் என்ன தன்னுடைய சினிமா கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் தான் தமிழ் சினிமாவோட நம்பர் 1 நடிகரா இருந்துட்டு இருக்காரு. சோ அவ்வளவு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ், அவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் அதெல்லாம் விட்டுட்டு வந்தாரு. ஆனா நம்ம தளபதி விஜய் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% கூட தனுஷ் இருக்க மாட்டாருன்றதான் உண்மை. அது ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், ஃபேமஸா இருக்கட்டும், எங்க தளபதி விஜய் பக்கத்துல கூட எவனும் வர முடியாதுன்றதான் உண்மையா இருந்துட்டு இருக்கு. நேத்து தனுஷ் வந்து நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மறைமுகமா வந்து பேசி வச்சிருந்தாரு இல்லைங்களா. அவ்வளவுதான் போட்டு பொலன்னு வந்து பொலக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தளபதியோட விர்ச்சுவல் வாரியர்ஸ். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து தனுஷ் அங்க மேடையில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து காலில் விழ போறாங்க, பெண்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும். ஆனா அவனுக்கெல்லாம் விழுந்த மாதிரி தெரியல, தோலை பிடிச்ச அமைக்கி காலில் விழுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆர்டிபிஷியலா இருந்துட்டு இருக்கு. ஏதோ பிஜேபி சொல்லி தான் தனுஷ் இந்த மாதிரி வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் 2 தேசிய விருது கூட வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து தனுஷுக்கு வந்து கொடுத்துருக்கு. தனுஷுக்கு பின்னாடி வந்து பிஜேபி தான் கன்ஃபார்மா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இப்பயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் அடுத்த சரத்குமார், நீங்க தான் அடுத்த சீமானு, நீங்க தான் அடுத்த சிவாஜி கணேசன், இவங்கள மாதிரி கட்சி ஆரம்பிச்சு காணாம போக போறீங்க, உங்க லைஃபும் கெடுத்துக்க போறீங்கன்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ தனுஷ் பத்தி என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.